ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன ஒர்க்காகி போச்சு. நம்மளால் வீடியோ கரெக்டான டைமில் போட முடியல, மன்னிச்சிடுங்க. இனி வர அப்டேட் எல்லாம் கரெக்டான டைமில் நம்ம என்ன போடுறோம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ ஜாபோட என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி வித்ரா இது போட்டாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கேளுங்க. உங்களுக்கு எல்லா இதுவும் அதிலே இருக்குது. ரீஃபண்டு ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு ஒரு 1200 பேர்கிட்ட அவங்க ரீஃபண்ட் போட்டாங்க. நிறைய பேர் கமெண்டில் வைத்திட்டுருங்க இன்னும் எனக்கு திட்டு வரலான்னு. பொறுமையாக இருந்தால் தான் எதனால கிடைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி இப்போது நிறைய பேர்த்துக்கு போட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு போடலை. நான் உங்களுக்கு இப்போ எத்தனை பேர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எஸ்பிஓ குரூப்பில் காட்டுதேன். இது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பு. இதில் நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி அவங்க அமௌண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே எதுவும் நான் காட்டியிருந்தேன், பார்த்துக்கோங்க. அவங்க போட்டுட்டு அதுக்குன்னு நீங்கள் ஒரு மெயில் அனுப்பணும். உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிட்டுனா, இல்லைனா அவங்க டிஎல் மெம்பருக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லலாம். மெயில் ஆனால் கன்ஃபார்ம் அனுப்பணும். மெயில் அனுப்பிட்டு குரூப்லேயே அனுப்பியிருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு. நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 பேர்கிட்ட அமௌண்ட்டு வந்துட்டு நினைக்கிறேன். ரீஃபண்ட் கேட்டிருந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு வரல. நிறையாவது வந்திருந்தது, நானும் பார்த்தேன். எல்லாத்துக்குமே அந்த 2ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு இன்னும் 2-3 நாளில் போட்டு விடுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எடுத்து எல்லா ப்ரூஃபுமே அவங்க அனுப்பியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட் வருங்கிறது எனக்கு தெரியல. எல்லோரும் கோவப்பட்டுட்டு தான் இருந்தோம், எப்படா அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு. இப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ரீஃபண்டுக்குள்ள அமௌண்ட் போட்டுட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம டாஸ்க் அவைலபிள் ஆகிருக்கு. அது எந்த மாதிரி டாஸ்க் அப்படிங்கிறத பற்றி இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்க மாதிரி நீங்கள் லாஸ்ட் இருக்கு பாருங்கள், மஸ்ட்டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி, ரிசீவ் ஆன அமௌண்ட்டு, ப்ரூஃப் அட்டாச், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த மெயிலுக்கு மட்டும் அனுப்பி விட்ருங்க. அவங்க அப்போ தான் நீங்கள் இது ரீஃபண்ட் அமௌண்ட்டு. அதுக்கடுத்து நீங்கள் டாஸ்க் வேலெட்டில் இருந்த அமௌண்ட்டை அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் இதை மஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யாரும் மறந்துடாதீங்க. எஸ்பிஓ பேஜ் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். 3 குரூப்போட லிங்க் இங்கே இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நோட்டீஸ் போர்டில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஓ குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அப்படியே டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும் என்னெல்லாம் வந்திருக்குன்னு. நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸை செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் இதாகிட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க சேல்ஸ் டீமு. அதுபோக ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் டேட் இன்றைக்கான டேட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னோடய எல்லா இதுவுமே 0 ஆகிட்டு. ஸோ டாஸ்க் இன்றைக்கி வரும், மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளே வரும். நான் என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நான் கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவான ஒரு ரெக்கார்டோடு நான் எடுத்து போடுறேன். எஸ்பிஓட ஒர்க் ஸ்டார்ட் ஆகிட்டு இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் பொறுமையாக இருங்க. அமௌண்ட் வராதவங்களுக்கும் வரும். என்ன டவுட்னாலும் கேளுங்க, நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்ச நாள் நம்ம கொடுக்கணும். இனி எனக்கு வரலன்னு யாரும் கேட்க வேண்டாம், எல்லாத்துக்கும் வரும். ஏன் நான் கொடுத்துருந்த ஃப்ரெண்ட்ஸே மொத்தம் நான் 4 பேர்கிட்ட கொடுத்துருந்தேன். 3 பேர் ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. மிச்சம் 2 பேர்த்துக்கு வரல, கேட்டுட்டு தான் இருக்காங்க. பொறுமையாக இருங்க, வரும். நீங்கள் மொத்தமாக வராது க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா. இப்போ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஒரு ரீப்ளே கூட வரல. ஆன்லைன் மெசேஜ் கூட பார்க்கல. மேலே பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு
என்னடா நம்ம ரீஃபண்ட் வாங்கிட்டோம், அழகாக ஜாயின் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணலாமா எப்படி நிறைய பேர் கேட்காங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டோம் டைம் இல்லைன்னு பார்க்காதீங்க. என் ஃப்ரெண்டு இப்போ டைம் இல்லை அப்படிங்கலாம் சொல்லிடுறாங்க. இருடா, பொறுமையாக இரு, உனக்கு டைம் இப்போ இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகல, இன்னும் உனக்கு ஒரு டேட் வரும், அந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால் கவலைப்படாமல் இரு அப்படின்ட்டுருக்கு. ஸோ யாரும் எதையும் பற்றி யோசிக்காமல் இருங்க. ஈஸியான டாஸ்க்காக தான் இருக்கும். டாஸ்க் எந்த மாதிரி டாஸ்க் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அவங்க ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, டெமோ தான் சொல்லியிருக்காங்க, கம்மியான இன்கம் தான் வரும். அவங்க ஒரு ஃபோட்டோ இல்லைனா ஒரு கம்பெனியோட இதை வந்து நம்மளோட வீடியோவில் இது பண்ண சொல்லுவாங்க. அதுதான் டாஸ்க்காக இருக்கும். இல்லைனா சிம்பிளாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ பெருசாக ஒன்றும் இருக்காது, ரொம்ப பயப்பட வேண்டாம். ஈஸியான ஒர்க்காக இருக்கும். எல்லோரும் சிறப்பாக செஞ்சுட்டு செய்வோம். அடுத்து என்ன டாஸ்க்குங்க நான் தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோ போட நல்லா இதாக இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.